கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இருக்குமா? ಇಲ್ಲಿ ವಿಷಭರಿತವಾದ ಸರ್ಪಗಳಿರುತ್ತದೆ, தேள்கள் இருக்குமா? ಚೇಳುಗಳಿರುತ್ತದೆ. சர்ப்பம்னா என்ன? ಸರ್ಪ ಅಂದ್ರೆ ಏನು? நம்முடைய வழியை தாறுமாறாக்கக்கூடிய சுபாவம் உடையவர்கள். ನಮ್ಮ ದಾರಿಯನ್ನು ತಾರುಮಾರು ಮಾಡುವಂತ ಸ್ವಭಾವವು, நம்முடைய வழியை கோணலாக்கக்கூடிய சுபாவம் உடையவர்கள். ನಮ್ಮ ದಾರಿಯನ್ನು ಓರೆಯಾಗಿ ಮಾಡುವಂತ ಸ್ವಭಾವ ಉಳ್ಳವರು. இந்த சர்ப்பங்கள்ல இந்த வனாந்தரத்துல இருக்கும். ಈ ಸರ್ಪವೆಲ್ಲವೂ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. இந்த வனாந்தரத்துல அந்த சர்ப்பத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. சர்ப்பங்களை மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ಈ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಸರ್ಪವನ್ನು ನೋಡಿ ನಾವು ಭಯಪಡಬಾರದು. ಸರ್ಪವನ್ನು, ಹಾವುಗಳನ್ನು, ಚೇಳುಗಳನ್ನು ತುಳಿಯುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பாருங்க, தேள்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ನಂತರ ಚೇಳುಗಳ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் மறுபடியும் ஒரு விஷயம் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். ನಾನು ಮೊದಲನೇದಾಗಿ ನಾನು ಚೇಳಿನ ಕುರಿತಾಗಿ ಆಲ್ರೆಡಿ ಹೇಳಿದ್ದೇನೆ. ಪುನಃ ನಾವು ಒಂದು ಸಾರಿ ನೆನಪಿಗೆ ತರೋಣ. இந்த தேள் முன்னால பார்க்கும்போது சிரிக்கும். ಈ ಚೇಳಾದದ್ದು ಮುಂದೆ ನೋಡುವಾಗ ನಗಿಯುತ್ತದೆ. முன்னால போய் நம்மளை குறித்து தப்பு தப்பா பேசும். ಹಿಂದುಗಡೆ ಹೋಗಿ ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ತಪ್ಪು ತಪ್ಪಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತದೆ. நம்ம காதுக்கு கேட்கறனா பரவாயில்ல, ஆனா கேட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? ಇದು ನಮ್ಮ ಕಿವಿಗೆ ಬೀಳುತ್ತದೆ. ಅದು ಕಿವಿಗೆ ಬೀಳದಿದ್ದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ಕಿವಿಗೆ ಬಿದ್ದರೆ ನಾವು ಏನು ಮಾಡುವುದು? கேட்டா கூட நம்ம கேளாதவன் போல, செவிடனை போல, குருடனை போல இந்த வனாந்தர பாதையில நம்ம கடந்து போக வேண்டும். ಕೇಳಿದರು ಕೇಳದೆ ಹೋದರು ನಾವು ಒಂದು ಕುರುಡನಾಗಿ ಕಿವುಡನಾಗಿ ಅರಣ್ಯದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು. நம்ம முன்னால நல்லா பாஸ்டர் ஸ்தோத்திரம், ನಮ್ಮ ಮುಂದೆಗಡೆ ಪಾಸ್ಟರ್ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பிரதர் ஸ்தோத்திரம், ಬ್ರದರ್ ಸ್ತೋತ್ರ, சிஸ்டர் ஸ்தோத்திரம், ಸಿಸ್ಟರ್ ಸ್ತೋತ್ರ, அண்ணா ஸ்தோத்திரம், ಅಣ್ಣ ಸ್ತೋತ್ರ, தம்மா ஸ்தோத்திரம். ತಮ್ಮ ಸ್ತೋತ್ರ. இதெல்லாம் நம்ம முன்னால நடக்கிற டிராமா. ಇದೆಲ್ಲ ನಮ್ಮ ಮುಂದೆ ನಡೆಯುವಂತ ಡ್ರಾಮಾ ಆಗಿದೆ. இதுக்கு முன்னால இருக்கு பாருங்க கொடுக்கு, அது முன்னால இருக்கிற கொடுக்கு. ಈ ಚೇಳಿನ ಮುಂದೆ ಇರುವಂತ ಒಂದು முன்னால கொடுக்கு இருக்குல்ல, தேளுக்கு ಮುಂದೆ முன்னால ಇರುವಂತ ಕೋಡು, அந்த அது பாத்தீங்கன்னா நல்லா அணைக்கிற மாதிரி இருக்கும். முன்னால ಅದು ನಮ್ಮ ನೋಡುವಾಗ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಾಗ ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ எது ಇರುತ್ತದೆ. வந்தாலும் அணைச்சுக்கிறேன், எது வந்தாலும் அணைச்சு ಯಾವುದು ಬಂದ್ರೆ ಅದು ತಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. நான் உன்னை அணைச்சுக்கிறேன்னு சொல்லுவோம். ಬಾ ನಿನ್ನ ನಾನು ತಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அணைச்சதுக்கு பிற்பாடு பின்னால இருந்து கொடுக்கு இருக்கும். அது ஒரு கொட்டு அங்கதான் வெனம் இருக்கும், அங்கதான் விஷம் இருக்கும். ಹಾಗೆ ಅಪ್ಪಿಕೊಂಡ ನಂತರ ಹಿಂದುಗಡೆ ಒಂದು ಬಾಲ ಇರ್ತದೆ. ಚೇಳಿಗೆ ಬಾಲದಲ್ಲಿಯೇ ಒಂದು ವಿಷಯವಿರುತ್ತದೆ. அருமையான நண்பனே, சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தேளை போன்ற மனிதர்கள் எத்தனையோ பேர் வந்திருக்கலாம். ಪ್ರಿಯವಾದ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ, ಚೇಳಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿನಗೆ ಅನೇಕ ವ್ಯಕ್ತಿಗಳು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು. எத்தனையோ மனிதரை நல்லா பாசமா பேசுறாங்க, அன்பா இருக்கிறாங்கன்னு சொல்லி நீ தேடி போய் இந்த தேள்களை போல விஷ கொடுக்கல, விஷ வாங்கி கொட்டு வாங்கி இன்றைக்கு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ಎಷ್ಟೋ ಮನುಷ್ಯರನ್ನ ನಂಬಿ ನೀನು ಹಿಂದುಗಡೆ ಹೋಗಿ ಈಗ ಚೇಳಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಶಿಕ್ಷೆ ನಂತರ ನೀವು ವೇದನೆ ಪಡುವಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರಬಹುದು. நீ ஒரு வனாந்தரத்தில் இருக்கிறாய் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ನೀನು ಅರಣ್ಯದ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಇದ್ದೀಯ ಎಂಬುದಾಗಿ ನೆನಪಿನಲ್ಲಿಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. வனாந்தரத்திலே தேள்கள் உண்டு. ಈ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಚೇಳುಗಳುಂಟು. முன்னால நல்லா பேசி பின்னால கொட்டுகிறதான தேள்கள் உண்டு. ಮುಂದೆ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡಿ ಹಿಂದುಗಡೆ ಚುಚ್ಚುವಂತ ಚೇಳುಗಳು ಉಂಟು. அப்படி உங்களை குறித்து பின்னால தப்பா பேசினா கூட ಹಿಂದುಗಡೆ ನಿಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ತಪ್ಪಾಗಿ ಮಾತನಾಡಿದರೂ ಸರಿ, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துவிட்டு நாம் கடந்து போய்விட வேண்டும். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ